அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நாம பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானை தாக்க அமெரிக்கா தயாராகி வந்துட்டு இருக்காங்க. ஈரான் அருகே அமெரிக்கா தனது யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பலை அனுப்பி வைத்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இதன் காரணமா ஈரானை கதற விட்டிருக்க ட்ரம்ப்புடைய ஆட்சி அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அமெரிக்கா போர்க்கப்பல்ல இருப்பிடம் தெரியாம திணறாரு கமேனி அப்படின்னு கூட சொல்லலாம். இதனுடைய பின்னணி விளக்கத்தோடு இன்னும் பரபரப்பான உலக செய்திகளை தொடர்ந்து நீங்க தெரிந்து பலன் பெற வீடியோ ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஈரானை தாக்க அமெரிக்கா தயாராகி வந்துட்டு இருக்காங்க. ஈரான் அருகே அமெரிக்கா தனது யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பலை அனுப்பி வைத்திருக்கிறது. இந்த கப்பல் தனது இருப்பிடத்தை அறியும் ஏஐஎஸ் சிஸ்டமை ஆஃப் செய்து வைத்திருக்காங்க. இதனால அந்த கப்பலை கண்டுபிடிக்க முடியாம ஈரான் திணறி வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தான் ஈரானால அந்த கப்பலை கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி பரபரப்பான தகவலும் வெளியாகி இருக்கிறதுங்க. அதாவது ஈரான் உயர்மட்ட தலைவரா அயதுல்லா அலி கமேனி இருக்காரு. ஈரான்ல பொருளாதார நெருக்கடியால மக்கள் போராட்டத்தை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இதற்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஈரானை தாக்க அமெரிக்காவும் மற்றொரு புறம் தயாராகி வந்துட்டு இருக்கு. இதனால ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில மிகப்பெரிய அளவில் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம மத்திய கிழக்கு பிராந்தியத்துல பாத்தீங்கன்னா தன்னுடைய விமான தளம் நட்பு நாடுகளினுடைய விமான தளங்கள்ல அமெரிக்கா தங்களுடைய போர் விமானங்களையும் குவித்து வந்துட்டு இருக்காங்களாம். அதே மாதிரி ஈரானை ஒட்டி பாத்தீங்கன்னா கடல் பகுதியில அமெரிக்கா தன்னுடைய போர்க்கப்பல் மற்றும் நாசகார கப்பல் அப்படின்னு அறியப்படக்கூடிய யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பலை அமெரிக்கா அனுப்பியும் இருக்கிறாங்க. ஏற்கனவே மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய ஜோர்டன் நகர்ல பாத்தீங்கன்னா பிரிட்டனுக்கு சொந்தமான விமானப்படை தளத்துல பாத்தீங்கன்னா F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் ஜெஸ்ட் அப்படின்ற அழைக்கப்படக்கூடிய 12 போர் விமானங்களை அமெரிக்கா நிலைநிறுத்தி இருக்காங்க. இந்த விமானங்களை கொண்டுதான் கடந்த ஆண்டு ஈரானின் 3 அணுசக்தி நிலையங்களை அமெரிக்கா தாக்கியிருக்கிறது. தற்போது அந்த விமானங்கள் அங்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி வானத்திலேயே எரிபொருள் நிரப்பக்கூடிய KC-135 ஏரியல் ருலவர்ஸ் விமானமும் அது மட்டும் இல்லாமல் C-130 கார்கோ விமானங்கள் உள்ளிட்டவையும் அங்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இது தவிர சவுதி அரேபியா கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் விமானப்படை தளத்திலையும் போர் விமானங்கள் வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகள் தயார் நிலையிலையும் இருக்கிறது. அந்த வகையில தான் F-35C மற்றும் FA-18 போர் விமானங்களை கொண்ட யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் எனும் விமானம் தாங்கி கப்பலும் ஈரானை சுத்து போட்டு இருக்கிறாங்க. இது நாசகார போர் கப்பலாகும். இந்த நிலையில தான் அமெரிக்காவினுடைய யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பல் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நுழைந்திருக்கிறது. இந்த கப்பலை கண்டுபிடிக்க ஈரான் சேட்டிலைட் மற்றும் ட்ரோன்களை அனுப்பி வைத்திருக்காங்க. இதனை அறிந்த அமெரிக்கா தற்போது டிரான்ஸ்பாண்டரை ஆஃப் செய்திருக்காங்க. அதாவது ஏஐஎஸ் எனும் ஆட்டோமேட்டிக் ஐடென்டிட்டி ஸ்பெசிஃபிகேஷன் சிஸ்டம்ஸை ஆஃப் செய்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொதுவாக போர்க்கப்பல்களினுடைய தாக்குதலில் ஈடுபடும் போர்க்கப்பல்கள் இது போன்ற செயலில் ஈடுபடும். இந்த ஏஐஎஸ் சிஸ்டம் ஆன்ல இருந்திருந்தா மட்டும்தான் போர்க்கப்பல்களினுடைய நகர்வு அதனுடைய இருப்பிடத்தையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா கப்பல்கள் நகரும் போது இன்னொரு கப்பல்கள் மோதாமல் இருப்பதற்கும் இது பயன்படுத்தப்படுது. ஆஃப் செய்தால் எதிரிகளால் எளிதில் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னே சொல்கிறாங்க. தற்போது ஈரானை ஒட்டி பார்த்தீங்கன்னா அரபிக்கடல் மற்றும் ஓமன் விளைகுடா கடல் அப்படிங்கிறத பல நூறு ஆயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்ப கொண்டிருக்கிறது. தற்போது அங்குதான் அமெரிக்காவின் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பல் விளம்பிருப்பதாகவே சொல்றாங்க. இந்த கப்பல்ல ஏஐஎஸ் சிஸ்டம் ஆஃப் செய்திருப்பது ஈரானுக்கு பெரிய பிரச்சனையாகவே இருக்கிறது. மேலும் இந்த ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் 30 knots வேகத்தில் செல்லுமா. அதே போல அந்த கப்பல் இருந்த இடம் குறித்து டேட்டா அடுத்த 1 மணி நேரத்தில் அழிந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க.
இதனால் யுஎஸ்எஸ் எப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பலின் இருப்பிடத்தை கண்டறிய முடியாமல் ஈரான் திணறி வந்துட்டுருக்கு. ஏஐஎஸ் ஆஃப் செய்யப்பட்டு இருந்தாலும் கூட கப்பலில் இருந்து ரேடார் மற்றும் ரேடியோ சிக்னல்கள் வெளிவரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் இந்த விஷயம் பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த சிக்னலை கூட பார்த்தீங்கன்னா வச்சு கூட ஒரு கப்பலில் இருப்பிடத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னே சொல்கிறாங்க. ஈரானிடம் அந்த வசதி இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் அமெரிக்கா கமிஷன் கண்ட்ரோல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதற்கும் செக் வைத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த எப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பல் தனியாக எங்கும் செல்லாதான். அதனுடன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கப்பல் செல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு பாதுகாப்பு மற்றும் தாக்குதல் நடத்தும் கப்பல் அப்படிங்கிறதுனால இந்த கப்பல் ஒரே நேரத்தில் எதிரிகளினுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை கண்டறிந்து சிக்னல் செய்யுமா. அதே மாதிரி கண்காணிப்பு ட்ரோன்கள் நெருங்கும் முன்பே அது பற்றி அறிந்து சிக்னல் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படியான சூழல் காரணமாக பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் அமெரிக்காவினுடைய எப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பலை கண்டுபிடிக்க அதிநவீன ட்ரோன் செயற்கைக்கோள் உதவியை பயன்படுத்தியும் ஈரான் திணறி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும். இது ஈரானுக்கு பின்னடைவாகவே பெருமளவில் பார்க்கப்பட்டும் வருகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போதைய சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஈரானை தாக்க விடமாட்டோம் அப்படின்னு மற்றொரு நாடுகளும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி வந்துட்டுருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது நேட்டோ அமைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கிறது. அதாவது ஈரானை தாக்க விடமாட்டோம், அமெரிக்காவுக்கு நோ சொல்லியிருக்காங்க சவுதி அரேபியா. இது கமேனிக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல செய்தியாக தற்போது பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே மாதிரி ஈரான் மீது தாக்குதல் நாங்கள் நடத்த விடமாட்டோம் அப்படின்னு தாக்குதல் நடத்த அமெரிக்காவிற்கு தன்னுடைய வான்வெளி பரப்பை வழங்க மாட்டோம் அப்படின்னு சவுதி அரேபியா சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக ஈரானுக்கு சவுதி அரேபியா ஒரு மெசேஜையும் அனுப்பியிருந்தது. இதனால் ஈரான் மீதான அமெரிக்காவினுடைய தாக்குதல் நடத்த முடியாத சூழல் தற்போது ஏற்பட்டு இருக்கிறதாக சொல்றாங்க. அதே மாதிரி ஈரானில் உச்சபட்ச தலைவராக அயதுல்லா கமேனி இருக்காரு. இந்த நிலையில தாங்க தற்போது ஈரான் உள்நாட்டு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு அங்கே நிலவக்கூடிய பொருளாதார நெருக்கடி தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். அங்கு நிதி நிலைமை கடுமையாகவே பாதிக்கப்பட்டிருக்கிறது. அத்தியாவசிய பொருட்களின் விலைகளின் கூட அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறது கூட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதனால் மக்கள் போராட்டத்தையும் நடத்தி வந்துட்டுருக்காங்க. கடந்த மாதம் 28ஆம் தேதி தொடங்கிய போராட்டம் இன்னும் முடிவுக்கு வரல. தற்போது வரைக்கும் சுமார் 2000 பேர் கொல்லப்பட்டிருந்தாங்க. பல்லாயிரக்கணக்கானவங்க கைது செய்யப்பட்டிருந்தாங்க. இந்த போராட்டத்தின் பின்னணியில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருக்கிறதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. இதனால் ஈரான் அமெரிக்கா இடையே மோதலும் வெடிச்சிருந்தது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானில் மக்கள் போராட அனுமதி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். போராட்டத்தை முடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மீறினா அமெரிக்கா தலையீடு செய்யும் அப்படின்னு எச்சரிக்கையும் விடுத்திருந்தாங்க. ஈரானில் போராட்டத்தை கட்டுப்படுத்த அந்நாட்டு அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை எடுத்து வந்துட்டு இருக்கு. இதனால ஈரான் மீது எப்போது வேண்டுமானாலும் அமெரிக்கா தாக்குதல் நடத்த வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்றாங்க. அதே மாதிரி இது தொடர்பாக சவுதி அரேபியாவினுடைய அரசுக்கு நெருக்கமானவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் மீது எடுக்கப்படக்கூடிய எந்த ஒரு இராணுவ நடவடிக்கையிலையுமே சவுதி அரேபியா ஒரு பகுதியாக இருக்காது. இந்த தாக்குதலுக்காக சவுதி அரேபியாவினுடைய பிராந்தியமோ வான்வெளியோ யாருக்கும் பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ஈரானிடம் தகவல் வழங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போதைய சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது அப்படின்னே சொல்லலாம். ஈரானை தாக்க அமெரிக்கா தயாராகி வந்துட்டுருக்கிறதாகவும் ஈரானை தாக்கும் வகையில் அமெரிக்கா தன்னுடைய போர் கப்பல்களையும் அனுப்பி வைத்திருக்கிறதாகவும் சொல்லப்பட்டு வருகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரானுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சப்போர்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா சவுதி அரேபியா தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறதும் ஒரு அந்த மெசேஜ் சென்ட் பண்ணி இருக்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா
மிகப்பெரிய அளவில் ஒரு ஆறுதலாக இருக்கிறதாக வந்து ஈரான் மக்கள் வந்து ஈரானுடைய தலைவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பேசப்பட்டு வருது. தற்போது பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு ஆதரவாக இந்த அமைப்பு களமிறங்குவதாக கூறியிருக்கிறதும் அமெரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும்.